الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருந்தாலும் மனித படைப்பை அழகாக்கி சொல்லி காமிக்கிறோம். அப்படி சொல்லி காமிக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் ஒவ்வொரு நாளையும் நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் வேலை, இந்த வேலை அடிப்படை எப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை எல்லா மனிதரும் செய்து கொண்டே இருக்காங்க. அப்படி செய்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இது எல்லாமே எதற்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உலக விஷயத்துக்காகவும் இந்த உலக வாழ்க்கைக்காகவும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும். எந்த அளவிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து மரணிக்கக்கூடியவங்களை வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா, இந்த உலகத்தை மூழ்கி கிடக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் குழந்தையிலேருந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு மற்றவற்றை கொடுக்குறாங்களோ இல்லையோ மொபைல் ஃபோனை எல்லாருமே கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்குறாங்க சொன்னால், ஏன்னா எல்லா உலகமுமே இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு சொல்லும் பொழுது, அந்த உலகத்தையே அந்த குழந்தைக்கு தருகிறாங்க என்று சொல்லும் பொழுது மொத்த உலகமும் அந்த குழந்தைக்குள்ளே வந்துருச்சு. அப்படி வருது அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அந்த குழந்தை அந்த ஃபோனுக்குள்ளே அப்படியே மூழ்கி போகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு சாப்பாடை கொடுக்கணும் இருந்தாலும் சரி, ஒரு படிக்கணும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீ இதை முடித்தா இந்த ஃபோன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களும் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுது.
அப்படி அந்த அளவிற்கு இந்த உலகத்துல வந்து மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை வந்து நம்ம பார்த்து வருகிறோம். இது மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தா இது மட்டும் கிடையாது. கல்வியிலே 2 விதமாக மார்க்க சொல்லப்படுகிறது. ஒன்று உலக கல்வியை சொல்லுது, இன்னொன்று மார்க்க கல்வி வந்து சொல்லி காமிக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லா மார்க்கத்தை வந்து பின்பற்றினாலும் சரி, பின்பற்றாலும் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உலக கல்விக்கு முக்கியத்துவத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இருக்காங்க. ஏன்னா எத்தனை பேர் மார்க்க கல்வியை வந்து தரக்கூடியதா இருக்காங்க என்று பார்த்தா 1 மணி நேரம் முடிச்சுன்னா அதோட முடிந்தது, இதுதான் மார்க்க கல்வி அப்படின்னு அவங்க வந்து நினைக்க அளவுக்கு இந்த மார்க்க கல்வி வந்து சென்று கொண்டிருக்கிறதை வந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கோம். ஏன் அப்படி சொல்றோன்னா, மதரசாவிற்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அதுதான் மார்க்க கல்வி அப்படின்னு எல்லாருமே வந்து நினைத்து கொண்டிருப்பதை வந்து நம்ம பார்க்கணும். அது மட்டும்தான் மார்க்க கல்வியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஏக பல வழிமுறைகளை வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது அது அனைத்தையுமே கடைபிடித்தாலும் அதுவே ஒரு மார்க்க கல்வி தான். அப்படி அந்த மார்க்க கல்வி வந்து குரானை படிக்கும் பொழுதுல இருந்தே நமக்கு அது கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த குரானை எடுத்துக்கொண்டோம் சொன்னா இந்த குரான்ல முழுக்க மார்க்க கல்வி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து யாருமே சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய அறிவியல்கள் எல்லாருமே அறிஞர்கள் எல்லாமே படிக்கிறாங்க சொன்னா படிச்சு எப்படி இந்த இஸ்லாத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அதுல மார்க்க கல்வி மட்டும்தான் மூழ்கி போய் உள்ள இருந்துச்சு சொன்னா யாருமே அதை சிந்திக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிதான் நடக்க வேண்டும் சொல்லி அவங்க போயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்லி காமிக்கிறான், நீங்க இப்படி இருக்குன்னா இது ஏன் இப்படி இருக்கு சொல்லி யோசிச்சு கேள்வி எழுப்புங்க, உங்க கேள்விக்கு உண்டான பதில் அந்த குரான்ல இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு அந்த குரான்ல இருக்கும் பொழுதுதான் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த படிக்கிறாங்க சொன்னா படிச்சு யோசிக்கிறாங்க, யோசிச்சு அதனுடைய விடை தெரிந்தவங்க வந்து இந்த இஸ்லாத்தை வந்து பெரிதாக நினைக்கிறாங்க. அப்ப இந்த இஸ்லாத்தை பெரிதா நினைக்கிறாங்க என்று சொன்னா இந்த மார்க்கத்தை வந்து தழுவக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப யார் அந்த குரானை மூழ்கி அதை படிக்கவில்லையோ அவங்களுக்கு வந்து அதனுடைய விடை வந்து தெரியல. அப்படி தெரியாதனாலதான் ஏன் இதை வந்து இவ்வளவு அற்புதமா சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்க மாட்டேங்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடும் தர மாட்டேங்காங்க. இப்போ ஒரு வசனத்தை வந்து ஒரு நாள் நீங்க எடுத்துக்கொள்றீங்க சொன்னா அந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம என்ன ஒரு கேள்வி வந்து எழுப்பணும், ஏன் அல்லாஹ் வந்து இதை சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கேள்வி வந்து எழுப்பி விட்டு அப்படியே நம்ம சென்று விடாம அந்த கேள்வி வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் சொன்னா அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல இருந்து நமக்கு அதனுடைய விடை வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான். எத்தனையோ வகையான குரான்ல வந்து பல வழிமுறைகளை சொல்லியிருந்தாலும் பல அடையாளங்களை சொல்லியிருந்தாலும் அந்த அடையாளத்தின் மூலியமாக நமக்கு அல்லாஹ் வந்து குரான் மூலியமா வெளிப்படுத்துறான். அப்படி அந்த அளவுக்கு வந்து இந்த மார்க்க கல்வி உலக கல்வியும் 2யுமே சொல்லக்கூடிய மார்க்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து அறிவியலும் இருக்கு மார்க்கமும் இருக்கும் பொழுது இந்த மார்க்கம் வந்து மார்க்கம் மட்டுமே படிக்கணும்னு சொல்லி யாருமே வந்து இந்த இஸ்லாத்துல உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே அடங்கியதுதான் இஸ்லாம் என்று வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் எல்லாமே எப்படி ஆயிட்டாங்கன்னா உலக கல்வியில மூழக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. அப்ப எப்ப எல்லாருமே இப்படி இருக்கும் பொழுது இந்த உலக கலாச்சாரத்துல இருக்கும் பொழுது மறுமையோட வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும் என்ற கேள்வி வந்து எல்லாருமே எழுப்பி வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது மறுமை வெற்றி வந்து நமக்கு கிடைக்குமா? ஏன்னா எல்லாருமே வந்து சொல்லிட முடியாது. எந்த ஒரு மனிதனையும் நீங்க எடுத்து கேட்டாலும் உங்களுக்கு எதுதான் முக்கியம், நரகமா சொர்க்கமா என்று கேட்டா சொர்க்கம் சொல்லுவாங்க. ஆனா அதற்குண்டான வழியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணாங்களா இல்ல அதை நடைமுறைப்படுத்தினாங்களா அப்படின்ற இடத்துலதான் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்படி ஒரு மனிதன் வந்து அந்த கேள்வியை எழுப்பி இப்ப எனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்குமா என்று வந்து அவங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னா ஒரு நன்மையை தரக்கூடிய அல்லாஹ் தருகிறேன் என்று சொன்னா அந்த நன்மை பல மடங்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு தீமை வந்து அல்லாஹ் நோட் பண்றா, ஏன்னா மாணவர்களை கொண்டு வந்து தீமையை வந்து நோட் பண்ணுவான். அப்படி அந்த தீமைக்குண்டான நன்மை அந்த பல மடங்கா தீமையை ஆக்குவானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதற்கு என்ன தீமை அதற்குண்டான தீமையை மட்டும்தான் அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கொள்றான். அப்படியே அந்த அடிப்படையில நமக்கு அந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே நினைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ அல்லாஹ் படைச்சதை எதுக்காக சொல்லி காமிக்கிறான், வணங்குறதுக்காக சொல்லி முடித்து விட்டாங்க. அப்படி வணங்குறதுக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மனிதர்கள் வந்து எந்த மாதிரி தான் வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சில மனிதர்கள் இருப்பாங்க ஐவேளை தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் அந்த ஐவேளை தொழுகையில வந்து ஒன்றை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் எடுத்துக்கணும் சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஜும்மா நாளில் வந்து தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் சில மனிதர்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷத்துல 2 பெருநாள் தினமாக இருக்கிறது. அப்படியே 2 பெருநாள் தினம் மட்டும் தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் சில மனிதர்களை நம்ம எடுக்கும் பொழுது அந்த 2 பெருநாள்களிலேயும் ஒன்றை மட்டும் தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்கா, நீங்க வணங்குறதுக்காக தவிர வேற எதுக்காகவும் இல்லைன்னு சொல்லி ஒரே தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது இந்த மனிதர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த தொழுகையில வந்து சில அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி தான் தொழுகணும், இப்படி தொழக்கூடாது, இப்படி தொழுகலாம் ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையில் வந்து அவங்க வாழ்றாங்க. அப்படி இந்த சமுதாயம் வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வரணும். அப்படி அந்த அறிவிப்பு வந்து இப்போதான் சொல்லப்படுகிறதா என்று பார்த்தா கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காமிச்சிட்டாங்க எப்படி தான் தொழுகணும், இப்படி தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லா தொழுவுமே எல்லாருக்குமே கடமை அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது முக்கியமாக இந்த ஜும்மா உரையை வந்து ஜும்மா நாளன்று தொழக்கூடியதை வந்து இந்த உரையில் வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஜும்மா உரையை வந்து நம்ம சொல்லி காமிக்கிறோம், இந்த ஜும்மா தொழுகையை வந்து சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாவே வெள்ளிக்கிழமைக்கு பல சிறப்புகளை வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பு மட்டும்தான் இருக்கா என்று பார்த்தா இதனோட பல மடங்கு இருக்கு. எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் தொழணும், எப்படியெல்லாம் நன்மையை வந்து இந்த ஜும்மா வெள்ளிக்கிழமை என்று வந்து எப்படி பெற முடியும் என்றெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சட்ட திட்டங்களை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்களை வந்து இப்படிதான் செய்யணும்னு சொன்னால் எப்படி செய்யணும்னு சொல்லி எதுவுமே சொல்லையே அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பக்கூடியவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அப்படி எப்படியெல்லாம் இந்த ஜும்மா நாளன்று இருக்க வேண்டும், எப்படி இந்த ஜும்மா நாளில் வந்து கலந்து கொண்டு எப்படி நன்மையை பெறப்போவது என்றெல்லாம் வந்து இந்த உரையில வந்து நம்ம பார்க்க வேண்டும். இப்போ இந்த வெள்ளிக்கிழமையை வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த வெள்ளிக்கிழமையை வந்து அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காமிக்கிறான், இந்த நாள் அன்று வந்து நீங்க தொழுகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஏன் மற்ற சமுதாயத்துக்கு வந்து இந்த தொழுகையை வந்து அல்லாஹ் கடமையாக்கலையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் அந்த கடமை வந்து இருக்கதான் செஞ்சு. ஆனா வெள்ளிக்கிழமை அன்று இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னர் வாழ்ந்த அந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு சொன்னா, கிறிஸ்தவர்கள் யூதவர்கள் வந்து நம்ம சொல்றோம். அப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து எந்த நாளை வந்து அல்லாஹ் புனிதமாக ஆக்கி வச்சு சிறப்பாக சொல்லி காமிக்கிறான்னா ஞாயிற்றுக்கிழமையை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படி அவங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து நல்லா சிறப்பாகவும் இந்த நாள் வந்து கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல யூதர்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமையை வந்து இந்த கடமையாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்படியே சொல்லி காமிக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாளன்று வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து அல்லாஹ் இந்த கடமையாக்கி இருக்கான். இதை வந்து நம்ம எல்லாருமே கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இது ஒரு கடமையா கொண்டு வந்திருக்கான். அப்படி கொண்டு வந்திருக்கும் பொழுது இந்த சனிக்கிழமை நாளன்று சொல்லி காமிக்கிறாங்க யூதர்களுக்கு. அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது ஏன் இந்த சனிக்கிழமை நாள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கடமையாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னா, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 166வது வசனம். ஃபலம்மா அத்தவன் மானுஹும் அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசிரீன். மற்ற நாள்களில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மீன்களை வந்து அந்த சமுதாயம் வந்து பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ அந்த சனிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சனிக்கிழமை நாள் மட்டும் நீங்க வந்து மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து கட்டளையிடலாம். அப்படி கட்டளையிடும் பொழுது மற்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மற்ற நாள்ல மீன் பிடித்தவர்களும் என்ன பண்றாங்க அந்த நாள் வந்து மீன் பிடிக்க செல்றாங்க. ஏன் அப்படி செல்றாங்க அப்படின்னு வந்து நமக்கு யோசிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா மற்ற நாள்கள்ல வந்து மீன் வந்து நார்மலா பிடிப்பாங்க. எப்படின்னா எப்பயுமே எல்லாருமே மீன் எப்படி பிடிப்பாங்களோ அது மாதிரி மீன் வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடியதா இருக்கும்.
ஆனால் இந்த சனிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா மீன்களும் வந்து அந்த மேல்மட்டத்துக்கு வந்து மிதக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீன்கள் வந்து இருக்கும். அப்படி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வச்சு சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் பொழுது எல்லா மக்களும் என்ன பண்ணிடுறாங்க, சில மக்கள்லாம் போய் மீன் பிடிக்க சென்றாங்க. மீன் பிடிச்சி அதுலேருந்து தவறு செஞ்சு இழிந்த குரங்களாக அவங்க வந்து மாற்றப்படுறாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து அந்த சனிக்கிழமை நாள் வந்து அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஆனால் அவங்க வந்து மீறி அந்த நிலைமைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கும் பொழுது நம்ம எல்லா சமுதாயத்தினுடையும் பிந்தைய சமுதாயமாக நம்ம இருக்கோம். எப்படி சொன்னா கடைசி சமுதாயம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமிச்சுட்டாங்க. அதனால தான் என்ன சொல்றோம், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கோம். அவங்க தான் நமக்கு நபி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். அப்படி நபி வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நபி சொல்லி காமிக்கிறாங்க, நம்ம தான் இருக்கிற சமுதாயத்திலே பிந்திய சமுதாயமா இருக்கோம். ஆனால் நம்ம தான் எல்லாத்தோடைய முந்தைய நிலையில வந்து நம்ம இருக்கோம். எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நாளை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் சனிக்கிழமை வந்து, சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி எல்லாருக்கும் முந்தைய நிலையில வந்து நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் வந்து சிறப்பு பெற்றவர்கள் என்று வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்று வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் என்னதான் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து இருக்கு, ஏன் இந்த வெள்ளிக்கிழமை நாளை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு வணக்க வழிபாடுகள் வந்து இந்த நாளில் வந்து சிறப்பாக சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ வெள்ளிக்கிழமை நாள் என்று நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து எவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மனித சமுதாயம் வந்து வெள்ளிக்கிழமை நாள் என்று தான் படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மனித சமுதாயம்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயம் வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்பட்டாங்களா அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய முதல் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதம் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதலா படைக்கப்பட்டவங்க. அப்படி அவங்க வந்து எந்த நாள் படைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து படைக்கப்படுறாங்க. அதே போல அந்த வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டிருக்காங்க. திரும்ப அந்த சொர்க்கத்துக்குள்ள வந்து அல்லாஹ் குடியமர்த்துறான். அப்படி குடியமர்த்தக்கூடிய அந்த நாள் எந்த நாளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தவறு செய்துடுறாங்க, அந்த தவறுல இருந்து பாவ மன்னிப்பு கேட்கறாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் மன்னிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல வந்து அந்த ஆதம் நபியை வந்து இறக்குறான். அந்த நாள் எந்த நாளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளும் வந்து வெள்ளிக்கிழமை நாளாக தான் இருக்கு. அப்படி இவ்வளவு வந்து சிறப்புக்குரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து இருக்கு. அதே போல இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படி வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு மனித சமுதாயம் உள்ள வந்தாங்களோ அதே போலதான் இந்த மனித சமுதாயம் மொத்தமும் இந்த உலகம் எல்லாமே அழிக்கப்படுறதுனால இந்த கியாமத் நாள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளை தான் சொல்லப்படுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நாள் தான் வரும் சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த உலகம் அழிக்கப்படுறது வந்து ஒரு சிறப்பா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரலாம். ஏன்னா ஒரு உலகம் வந்து படைக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு சிறப்புக்குரிய அம்சமா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து வியந்து சொல்லலாம். அப்போ அழிக்க போறது என்று சொன்னா உடனே இப்போ அழிக்க போறது வந்து ஒரு சிறப்பா இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துச்சு சொன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து ஏன் இந்த உலகம் அழிக்கப்படுது, எல்லாமே அழிக்கப்படுறதா இருந்தாவே ஒரு நாள் வந்து அழிக்கப்படும் சொல்லிட்டா அது வெள்ளிக்கிழமையே சொல்லியாச்சு. அப்ப இந்த இறந்தவங்களா இருப்பாங்க. இப்ப கடைசி நாள் வர்ற வரைக்கும் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, அதற்கு முன்னாடி வாழ்ந்த வரைக்கும் உள்ள மனிதர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அப்படி இறந்திருக்கிற அந்த மனிதர்கள் வந்து இந்த பூமியில தான் புதைச்சி இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அது வரைக்கும் வந்து அங்கேயே வந்து நீங்க வந்து இப்போ நல்ல அடியார் அப்படின்னு சொன்னா நீங்க அது வரைக்கும் தூங்கலாம், மறுமையில வர வரைக்கும் தூங்கலாம்னு சொல்லப்படுது. அதே போல கெட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னா தண்டனை வந்து அங்க இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அவங்க வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அப்ப அங்கேயே தான் அவங்க தூங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மறுமை நாள் வந்தாதான் அவங்க வந்து சொர்க்கத்துக்கே செல்ல முடியும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே என்ன ஆசையா இருக்கும், மறுமை நாள்ல வந்து வெற்றி பெற வேணும் என்ற ஆசை தான் இருக்கும். இப்ப நல்லடியார்னு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த நல்லடியார்கள் வந்து சொர்க்கத்துக்கு வந்து செல்லக்கூடியதுதான் ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு நன்மையை வந்து எதிர்கொண்டு எல்லா நன்மையும் எதற்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க காரணம் அந்த
அந்த சொர்க்கத்தை வந்து நம்ம பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா நன்மையும் வந்து செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்ம மறுமை நாள் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சொர்க்கமே கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அழிக்கப்படுறது வந்து ஒரு சிறப்புக்குரியது. அப்ப யாருக்கு இந்த உலகம் வந்து அழியக்கூடாது என்று யார் நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல மூழ்கி கிடப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து ஒரு பதட்டம், பயம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். இதே மற்றவங்களுக்கு மறுமையினால வந்து நல்லா மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த மறுமை நாள் எப்போ வரும்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மனித சமுதாயம் வந்து வாழ்வாங்க. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு நன்மை வந்து அடங்கியிருக்கு. அப்படியே அந்த அளவுக்கு வந்து சிறப்புக்குரிய இந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு. அப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து நம்ம இவ்வளவு சிறப்புகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இந்த வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ் சிறப்புக்குரிய நாளா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் சிறப்பா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துச்சு சொன்னா இது நமக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது 2 பெருநாள்களை வந்து நம்ம சொல்லி காமிக்கிறோம். அந்த பெருநாள்ல வந்து இது வந்து 3வது பெருநாள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இப்போ பெருநாள் வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாள் வந்து புது ஆடைகளை வந்து உடுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கறி இந்த நாள் மாமிசங்களை வந்து எடுத்து சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அந்த நாள் வந்துருச்சுனாவே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இந்த மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தான தர்மத்தை அதிகமாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படி அதே போலதான் இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சு சொன்னா எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு புது ஆடையை வந்து நம்ம அணிகிறோம், மாமிசங்களை எடுத்து சாப்பிட்றோம். அப்படி அந்த அளவுக்கு வந்து சிறப்புக்குரிய நாளா இருக்கு. அப்ப இந்த நாள் வந்துருச்சு சொன்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தூதர் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து குளிப்பு வந்து கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாரத்துல வந்து 7 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 7 நாள்ல 6 நாள் குளிக்காம இருந்தாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே இந்த குளிப்பு வந்து கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எல்லாருமே அந்த நாள் வந்து குளித்துதான் ஆக வேண்டும். அப்படி குளித்து விட்டாங்க சொன்னா அதுவும் ஒரு வகையான சுன்னத். அப்படி குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தலைக்கு வந்து ஆயிலை வந்து தேய்ப்போம், எண்ணெயை வந்து தேய்க்கக்கூடியவங்களா இருப்போம். அப்போ அந்த ஆயிலை வந்து நம்ம தேய்த்து நமக்கு நறுமணத்தை வந்து உடல்ல பூசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி பூசிக்கொள்ள வேண்டும். அப்படி பூசுறோம் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து எப்போ அதை செய்வோம், இந்த புது ஆடையெல்லாம் அணிகிறோம் எல்லாமே சொன்னா எந்த நாள் வந்து அப்படி செய்வோம்னு சொன்னா ஒரு சிறப்புக்குரிய நாள் வந்துருச்சுன்னா தான் இந்த அனைத்து காரியங்களையும் செய்வோம். அப்படி நம்ம செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இதை நீங்க செய்யுங்க, இதுவும் ஒரு வகையான சுன்னத், இது மூலமா நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த சிறப்புக்குரிய நாள்ல வந்து குளிச்சாச்சு, நறுமணத்தை பூசியாச்சு, புது ஆடைகள்லாம் அணிஞ்சாச்சு. இப்ப இது மட்டும்தான் வெள்ளிக்கிழமை முடிஞ்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அதுக்கப்புறம் வந்து நமக்கு தொழுகை வந்து கடமையாகப்பட்டிருக்கு, தொழுகையை முடிக்கணும். இது அனைத்து காரியங்கள் வந்து முடித்தா மட்டும்தான் அந்த ஜும்மா நாள் அன்று வந்து நம்ம முடித்தவங்களா இருக்கும். ஏன்னா பெருநாள் நாள் எடுத்துக்கணும் சொன்னா அந்த பெருநாள் நாள்ல முக்கியமானது என்ன, தொழுகை. அந்த தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும். அப்படி அந்த அடிப்படையில வந்து இந்த ஜும்மா நாள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற அனைத்து தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா தொழுகைக்கும் தொழுகை வந்து பொதுவாக தான் இருக்கும். இதுல இன்னும் எல்லாமே எப்படி மற்ற டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது மற்ற தொழுகையில வந்து 4 ரக்காயத் அப்படின்னு சொன்னா இதுல 2 ரக்காயத் அந்த மாதிரி இருக்கு. அப்படி தொழுகை அடிப்படையில வந்து நம்ம இந்த இவ்வளவு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருப்போம், வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அப்படி இந்த தொழுகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சுன்னா நறுமணத்தை பூசி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஒது செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒது செய்து கொண்டு நம்ம பள்ளிக்கு வரும்பொழுது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஒவ்வொரு நன்மையை வந்து அல்லாஹ் தர அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அப்படியே அதுல ஒரு நன்மையை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம். அப்படி இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளன்று வந்து பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தொழுகைக்குரிய நேரம் வந்து இந்த நேரத்துல நம்ம போனா போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து மாறக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா எந்த ஒரு மனிதர்களாவது இப்போ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு ஆர்வமோட இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நன்மையை வந்து நம்ம பெறணும், ஆளா போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மனிதர் வந்து நினைத்திருக்காங்களா? இப்போ நம்மளே இன்னைக்கு
ஃபஜருக்கு எழுந்திருப்போம். எழுந்தவளுக்கு அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னோன்னே வெள்ளிக்கிழமையில வந்து முதலாளாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அது மட்டும் இல்லாமல் நினைத்தாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா எத்தனையோ விஷயம் உலக காரியங்களுக்கு வந்து முதல் பிளேஸ் வந்து நம்ம தரக்கூடியவங்களா இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆளாக போய் அந்த இடத்த வந்து போயிடணும். இப்போ ஒரு இடத்துல வந்து அமௌண்ட்டு தராங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து 10 பேரில் முதல் ஆளுக்கு வரவங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அடுத்து யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம். அப்படி அதுக்கு போட்டி போடக்கூடியவங்களாம் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த ஜும்மா நாள் வந்துருச்சுன்னா முதல் ஆளாக போகக்கூடிய ஆளாக நம்ம இருக்கோமா என்று வந்து நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படி ஏன் இந்த முதல் ஆளாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை சொல்லி காமிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வானூரில் எல்லாருமே வந்து அந்த பள்ளியோட வாசலில் வந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது வரக்கூடிய எல்லா மக்கள் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, குறித்து வைப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ முடியுது, இந்த ஜும்மா உரை முடியுது, ஜும்மா தொலை முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க நோட் பண்ணி வச்சது வந்து அதோட க்ளோஸ், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த ஜும்மா நாள் வந்து யாரெல்லாம் வராங்க சொல்லி எல்லாமே அந்த குறிப்பில் வந்து நோட் பண்ணி வச்சுருவாங்க வானவர்கள். அப்படி வைக்கும் பொழுது அல்லாஹ் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க, யார் முதலாக வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஜும்மாவுடைய சட்ட திட்டங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து தெரிந்ததாக இருக்கலாம். அப்படி தெரிந்திருந்தாலும் கூட அதை வந்து மறக்கக்கூடியவர்களாகவும் அதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்காங்களா, நடைமுறையில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா குறைவாக தான் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நினைவு சொல்லும் பொழுது அவங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து திருத்தக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி அந்த அடிப்படையில் தான் இந்த உரையில வந்து இந்த தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி முதலாவதாக வரக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒட்டகத்தை வந்து நீங்கள் குர்பானி கொடுத்த நன்மை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு குர்பானியை வந்து பெருநாள் தினத்தன்று நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குர்பானியோட அமௌண்ட் வந்து கூட்டு குர்பானி எடுத்துக்கொண்டா சொன்னால் 6000 7,000 வருது. அதே மாடு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் 20,000 அதுக்கு மேலே வருது. இப்போ ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 லட்சம் 2 லட்சம்னு அதுக்கு மேலே போயிட்டே இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து குர்பானி கொடுக்குறதுல வந்து நம்ம இது வரைக்கும் ஒட்டகத்தை வந்து குர்பானி கொடுத்ததே இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பை வந்து இந்த இடத்துல கொடுக்குறான். நீங்கள் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ முதலாவதாக வராங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இன்னும் சில பேர் இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க, தனித்தனியாக வரக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுக்கா வரக்கூடியவங்களுக்கு வந்து மாறி மாறி வந்துடுவாங்க. இதே தனித்தனியாக வரக்கூடியவங்களா இருக்காங்க சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல போய் அங்கே வந்து குர்ஆன் ஓது இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நன்மை அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டா சொன்னால் ஒவ்வொரு நன்மை வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மை, மற்றவங்களுக்கு வந்து இதனுடைய நன்மை உங்களுக்கு பிரித்து தரப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ யார் யார் அந்த நன்மை செய்தாங்களோ அவங்களுக்குரிய நன்மை அவங்களுக்குரியது, தீமை செய்தாங்க சொன்னால் அவங்களுக்குரிய தீமை அவங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். அப்படி அந்த அடிப்படையில் இப்போ வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து போங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி அனுப்பிவிடுறாங்க. அப்போ அனுப்பிவிட்டா அவங்களுக்கு ஒட்டகம் கிடைக்கும், ஆனால் நமக்கு ஒட்டகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது தான் மார்க்குமே தவிர ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மார்க்கம் அப்படின்னு வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கேயுமே சொல்லி காமிக்கவில்லை. அப்படி ஒட்டகத்தை கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முந்தி அடித்து வரக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். ஏன்னா அதனுடைய நன்மை வந்து ஒரு வாரம் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாரம் திரும்பி அடுத்த வாரம் வரும்பொழுது தான் திரும்பி அந்த நன்மை கிடைக்கும். அப்போ அந்த நன்மையை பெற வேண்டும் சொன்னால் நம்ம அடுத்த நாள் இருப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ இந்த வாரம் போயிடுச்சு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விடாமல் அந்த வாரம் வந்துருச்சு சொன்னால் நம்ம முந்தி அடித்து வரக்கூடியவர்களாக நம்ம இருப்பேன். சரி நம்ம வரோம், ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க, அப்போ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒட்டகம் கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்து வரக்கூடியவங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வந்து மாடு வந்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே போல் அதுக்கடுத்து வரக்கூடியவங்களுக்கு ஆடை சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல் அதுக்கடுத்து வரும்போது கோழி, அதுக்கப்புறம் முட்டை. அப்படி இதனுடைய அடிப்படையில் நன்மையோட அளவு வந்து குறைஞ்சு கொண்டே வருது. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கடைசியாக வரோம் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு உண்டான நன்மை மட்டும்தான் அந்த நாள் வந்து நமக்கு கிடைக்கும்.
அப்படி எந்த நேரம் வரைக்கும் அந்த நன்மை வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஜும்மா நாள் வந்துருச்சுன்னா அதனுடைய நன்மை எப்போ வரை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. வானவர்கள் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ இமாம் வந்து மெம்பரில் ஏறி இங்கே பாங்கு சொல்லப்படுகிறதோ அதோட வானவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பதிவேட்டு வந்து சுருட்டிட்டு இது உள்ள பள்ளிவாசலுக்குள்ள வந்து அமர்ந்து இந்த உரையை கேட்கறதுக்கு அவங்களும் அமர்ந்து கேட்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படியே அந்த அளவுக்கு வந்து இந்த நாள் வந்து சிறப்புக்குரிய நாளாகவும் இவ்வளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் இருக்குது. அப்படி அந்த நாளில் வந்து எத்தனையோ பேர் இது வரைக்கும் நம்ம ஒட்டகத்தை பெறணும் சொல்லி நினைக்காம இருந்திருக்கலாம், இல்லை தவறி போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம போட்டி போட்டு வந்து அந்த நன்மையை வந்து பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி இனி வரக்கூடிய வார ஜும்மாக்களில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய முதலாம் உரையை நிறைவு செய்யணும். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. நம்ம இதுக்கு முன்னாடி உரையில் வந்து நம்ம பார்த்தோம், இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து 2 பெருநாட்களை வந்து சிறப்புக்குரிய நாளாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படி அந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா மக்களுக்கும் நன்மை தான் தரக்கூடியதாக இருக்கே தவிர எந்த ஒரு மனிதருக்கும் தீமையை தரக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு மனிதரும் நம்ம சொல்லி காமிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் வந்து நமக்கு அழகாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி அதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய 20ஆம் தேதி வந்து தீபாவளி என்று சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ எதற்கு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்க, இதனுடைய விரிவாக்கம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா அது தேவை கிடையாது. அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவை இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலும் அந்த நாளுடைய பாதிப்பை பற்றி நம்ம விழிப்புணர்வை வந்து நம்ம சொல்லக்கூடிய கடமைப்பட்டோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இந்த நாள் வந்துருச்சே சொல்லி தான் கவலை கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. சரி, அந்த நாள் வந்துருச்சு மகிழ்ச்சி அடையக்கூடியவங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறது என்று பார்த்தா ஒரு வகையான ஆனந்தம் வந்து அந்த பட்டாசு வெடிக்கும் போது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த பட்டாசு வெடிக்கும் போது இதெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் உண்மையில பார்த்தா அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நிலை ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க பாதிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அந்த பட்டாசை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வெடிக்கிறதுலேருந்து எடுத்துக்கொண்ட சொன்னால் அதனுடைய சத்தம் வந்து நம்ம காதில் வந்து சில இவ்வளோதான் கேட்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது இவ்வளவுக்கு மேலே அதிகமாக கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் காது கேட்காத நிலை வந்து ஏற்பட்டு போயிடும். அதே போல் அதுலேருந்து வெடிச்சு புகை வருதே அது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தா அதுவும் நல்லது கிடையாது. அதனால மூச்சு விடக்கூடிய நிலை, மூச்சு வந்து திணறல் ஏற்படக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில குழந்தைகள் வந்து இந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க. அப்படி பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து முழுக்க அவசியம் தேவைப்படுது. அப்படி தேவை இருக்கும்பொழுது இப்போ எல்லா மனிதர்களும் வந்து வாழ்கிறாங்க, அவங்க வந்து எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்காங்க. அதே போல் இதனுடைய பாதிப்பு வந்து தெரிஞ்சும் அலட்சியப்படுத்திடுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷம் சொல்லி அதை கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த இப்போ வந்து பெரியவங்களா எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அவங்க சின்ன வயசுலேருந்து ஆக்சிஜனை பெற்று வளர்ந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நிமிடம் ஆக்சிஜன் அந்த மாதிரி கிடைக்கல சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் சிறு குழந்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னால் ஆக்சிஜன் இருக்காது, அது போக அந்த பொல்யூஷனும் ஏற்பட்டனால மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டு இறக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அப்படி அந்த அளவுக்கு வந்து இந்த கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த வந்து மற்ற சமுதாயம் வந்து அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடியவா இருக்கணும். சரி, மற்ற மக்களை விட்டுட்டு சரி முஸ்லீம் சமுதாயம் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களும் இதில் மூழ்கி கிடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இது அவங்க கொண்டாடுறாங்க அதனால நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மார்க்கம் அது மதம் வந்து அப்படி சொல்லுதான்னு பார்த்தா அவங்க இதுலேயே அந்த பட்டாசு வெடிக்கிறது வந்து கிடையாது.
இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காமிச்சிட்டான், ஒரு பொருள் வந்து மற்றவங்களுக்கு வந்து தீங்கு இழைக்கக்கூடியதா இருக்கு, இல்லை நமக்கு தீங்கு இழைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஹராம் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டான். அப்போ ஹராம்னு சொன்னா அது பக்கம் தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது இவங்க வந்து வெடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க மாறக்கூடியதா இருக்காங்க. அப்படி இப்போ அவங்க கிட்ட போய் முஸ்லீம் சமுதாயத்துக்கிட்ட சொல்லும் பொழுது நீங்க இந்த மாதிரி வெடிக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா, பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி வெடிக்கிறேன், ஆனால் அதுக்காக வந்து எந்த செலவுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செலவு பண்ணாதான் இந்த எல்லாத்தையுமே வந்து வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. செலவு பண்ணல, இப்ப அன்பளிப்பா வருது நான் வெடிச்சேன் அப்படின்னு சொன்னா அதனால வரக்கூடிய எல்லா தீங்குமே வந்து அவங்களுக்கும் தான் ஏற்படுமே தவிர அந்த அன்பளிப்பா கொடுத்தாங்க அவங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காமிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்புல வந்து எல்லாருக்குமே அதை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து முழுக்க முழுக்க அதனுடைய தீமை வந்து எழுதப்பட்டு கொண்டே வருது. அப்படி அதனுடைய தீமையை வந்து பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்து இம்மையிலும் வெற்றி பெற்று வறுமையிலே உயர்ந்த சொல்லும் ஜன்னத்துக்கு சென்ற சொல்கத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் நான் என் குடும்பத்தை ஒன்று கூடுவதற்கு இறைவன் அருள் செய்வாராக என்று கூறிய முறையை நிறைவேற்றுகிறேன். வாஹிர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.